வணக்கம் மக்களே, இந்த வீடியோ பாருங்க, ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். வீடியோ பார்த்தேன், அது உண்மையான நீங்க தான் சொல்லணும். ஓகே, இந்த பெண்களுக்குலாம் எவ்வளவு துணிச்சல் பாருங்களேன். திமுக ஆட்சிக்கு வந்தா நம்ம தமிழோட பதிக்கப்பட்ட உரிமைகள் எல்லாமே மீட்கப்படும். இல்ல மற்ற கட்சியை பிடிக்கும் அப்படின்றதுக்கோசரம் இவங்க போடல. இவங்களுக்குலாம் எவ்வளவு தைரியம் பாருங்களேன். ஹேண்ட்ஸ் ஆஃப் தாங்க. நான் வந்து விஜயகுமார் நீங்க வீடியோ போடுங்கன்னு எனக்கு ஒருத்தர் சொல்லி நான் வீடியோ போட்டேனாக்கா அது வந்து பாத்தீங்கன்னாக்கா தைரியம் கிடையாது. நானா வீடியோ போடுறேன், அதே மாதிரி தான் அவங்களும் வீடியோ போடுறாங்க. சான்ஸே இல்லைங்க. புட்டு வைக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புட்டு வைக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் பேசுறாங்க, எல்லா சப்ஜெக்டையும் பேசுறாங்க. பறிக்கப்பட்ட உரிமைகள் பத்தி அவர் சொல்றாரு. அதுக்கு இவங்க கொடுக்குற பதில் பாருங்க. எந்தெந்த உரிமை போயிருக்குது பார்க்கலாமா அப்படின்னு இவங்க சொல்லும் போது இவங்க எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னாக்கா உன்னிப்பா இப்ப இருக்கிற அரசியல் வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. இதை பத்திலாம் இவங்க பேசுறாங்க இல்லையா? இவங்க பேசுறதுக்கு வந்து ஒரு உத்வேகம் கொடுக்கறது யாருங்க? அது நீங்க தான் சொல்லணும். கமெண்ட்ல சொல்லுங்க, யாருன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆசிரியர்கள் போராட்டம், குப்பை எடுக்கலன்னு போராட்டம், தண்ணி வரலன்னு போராட்டம். இதுல எல்லா போராட்டமும் சொல்றாங்க. நாட்டு நடப்புல என்னென்ன போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா நடந்த போராட்டங்கள் தான் இதெல்லாம். பழைய போராட்டங்கள்லாம் இல்ல. தமிழ்நாட்டுல இப்ப நடந்த போராட்டங்களுக்குலாம் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீர்வே கிடைக்கல. போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இது உரிமை மீட்டு கொடுத்தாருன்னு தெரியல. இவங்க சொல்றது எப்படித்தமா இருக்கு? வாழறதே கஷ்டமா இருக்கு. இதுல வேற வந்து போராட்டம் பண்ணி மீட்பு வேற கொடுத்தீங்களா? வேற என்ன சொல்லியிருக்காரு? வேற என்ன சொல்லியிருக்காரா? லிஸ்ட் போட்டுனே இருப்பீங்க போல இருக்க. மாநிலம் பத்தி சொல்லிட்டாரா? பாதுகாக்கிறத தாண்டி மாநிலத்துக்கு கனிம வளங்களை பாதுகாக்கிற நிலைமைக்கு இவங்களுக்குலாம் எப்படி டேட்டா பேஸ் கிடைக்குதுன்னு தெரியலப்பா. பக்காவா பேசுறாங்க. இவங்களுக்குலாம் எப்படி இன்ஃபர்மேஷன் கிடைச்சது? பக்காவா நோட் பண்ணிருக்கிறாங்க போல இது அரசியல. பாருங்களா, எங்க பாதுகாக்கிறாங்கன்னு தெரியலன்னா கொஞ்சம் அப்பாவித்தனமா கேக்குறாங்க. சட்டம் ஒழுங்கு வேற சொல்லி இருக்கிறாரு. இந்த பசங்க என்னத்த எந்த லிஸ்ட் போட போகுதுன்னு தெரியல. லிஸ்ட் எந்த இது வருது பார்க்கலாம், ஆர்வமா இருக்கிறோம். இப்படி பார்த்தாலும் கொலை, அப்படி பார்த்தாலும் கொலை, கொலை கற்பழிப்பு, கொலை கொள்ளை கற்பழிப்பு. லிஸ்ட் நீளமா தான் இருக்கு. அப்புறம் ஒண்ணு மிஸ் பண்ணிட்டாங்க, சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. கஞ்சா ஃபுல்லா அது மட்டும் தான் இருக்கு. இது மட்டும் தான் இப்ப சுத்தி இந்த 20 டேஸ்ல ஏகப்பட்டது பார்த்தாச்சு. இந்த 20 டேஸ்ல ஏகப்பட்டது பார்த்தாச்சுன்னு சொன்னாக்கா இப்போ இந்த ஒரு மாசமா தான் இவங்க வந்து ரொம்ப ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இந்த அரசியல. 20 நாள் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா ஓபன்லியா நியூஸ் பேப்பர்லன்னு இல்லம்மா, எல்லாத்துலயுமே அது இல்லாம இன்ஃபர்மேஷனா இருக்கு. தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் செய்யாம நடவடிக்கை. மக்களே சிரிப்பா இருக்கு. கனிமொழியாக்க ஒரு மாநாட்டுல காவல் பெண் காவலர்கிட்டே 2 திமுக நிர்வாகிகள் வந்து பாலியல். ஆனா செம இன்ஃபர்மேஷனுங்க. புட்டு வைக்கிறாங்க. பாருங்களேன் எவ்வளவு டீட்டெயிலா நோட் பண்ணி வந்து உட்காந்து பேசின்னு இருக்காங்க பசங்க. 13 வயசு குழந்தைய பாலியல் செய்தல், இதெல்லாம் வந்து திமுக கட்சி நிர்வாகிகள் மட்டும்தான். ஆனா மக்களே, நம்ம கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம் தான் இது. இதெல்லாம் வந்து சிரிக்கிறதுக்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா கேலி கிண்டல் பண்றதுக்கோ விஷயம் இல்ல. ரொம்ப சீரியஸான விஷயம், சிந்தனை பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து இந்த சூழ்நிலை வந்து யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். அதனால கொஞ்சம் உஷாரா யோசனை பண்ணி செய்யுங்க மக்களே. இரும்பு கருத்து எங்க வச்சாருன்னு தெரியல. இரும்பு கரத்தை எங்க வச்சாருன்னு தெரியலையே. பசங்களுக்கு கிண்டல் ஜாஸ்திங்க. 22 நாள்ல மட்டும் 50 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. பா யாருமா உங்களுக்கு டேட்டா பேஸ் கொடுத்தது சொல்லுங்களாம்பா. யாருமா உங்களுக்கு கொடுத்தது?
போய் இருக்குது கைலாங்காலையில இருக்கு இரும்புக்காரம். கஞ்சா விற்கிறவங்களை பாதுகாக்கிறதுக்கும் கற்பழிக்கிறவங்களை பாதுகாக்கிறதுக்கும் அவங்க நான் சான்ஸே இல்லைம்மா, சான்ஸே இல்லை நீங்க பண்றது. கட்சியில இருக்கிற பாதுகாக்கிறதுக்கு இரும்புக்காரம். மக்களே கொலை கொள்ளை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு தான் இருக்கும். பெண்கள் நாம தப்பா புரிஞ்சு கூடாது. பெண்களை பாலியல் சீண்டுபவர்களை பாதுகாக்கிற கரம். கொடூரமான குற்றங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு குடும்பத்தையே அழிச்சிடும்.